ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க, இன்னும் எழுந்திருக்கலையா? 7 மணி ஆயிடுச்சு இல்லையா? எழுந்திருங்க. ஏசாண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு எங்களுடைய நாளை தொடங்கும்படிக்கு ஆவிக்குரிய விதத்திலே பலப்பட்டு இந்த முழு நாளுக்காக உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க உதவுங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? கடந்த இரவு நிம்மதியா தூங்குனீங்களா? நாட்கள் வேகமா ஓடுதில்லங்க, கடகட கடன்னு போகுதில்ல? இது அதுக்குள்ளேயே நாம ஆகஸ்ட் கடைசி வாரத்துக்குள்ள இருக்கிறோம். இன்று எப்படி இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை? உலக ரீதியாக கூட எதையாவது நம்ம சாதிக்க முடிகிறதா? வாழ்க்கையில் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கிறோமா? வெற்றியை சம்பாதிக்க முடிகிறதா? நம்ம எவ்வளவு போராடுவோங்க, எதையாவது சாதிப்போம், முயற்சிப்போம், செய்வோம் என்று. இரவும் பகலும் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு வேலை வேலைன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வியாபாரம் வியாபாரம்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா கடைசிக்கு வந்து பார்த்தா நஷ்டத்துல இருக்கிறோம், கடன்ல இருக்கிறோம், லோன்ஸ் அதிகமாகிவிட்டது, சிக்கல்ல இருக்கிறோம், நஷ்டத்துல இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. நாம எதை செய்தாலும் உங்க சொந்த முயற்சினால நீங்க எவ்வளவு செய்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. என்ன சொன்னா, சரீர பலத்தோடு நம்ம எதையோ சாதிக்கலாம் நினைத்தா உலக ரீதியாக தவறான வழிகளிலே ஏதோ பெரியவர்களாகலாம் நினைத்தா அது புத்தியினம். நாம எதை செய்தாலும் ஜெபத்தோடு செய்து பாருங்க, அது வாய்க்கோங்க. ஜெபத்திலே ஆண்டவருக்கு சொல்லாம எந்த வேலையும் தொடங்க வேண்டாம். ஜெபத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறாம எந்த நாளும் நீங்க உங்க வேலைகள்ல முன்னுக்கு செல்லாதீங்க. வெளியே போகும்போது உள்ளே வரும்போது தேவனை துதியுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனுடைய உதவியை கேளுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இது உங்க சித்தமா இருந்தா நான் செய்யட்டும்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அவருடைய சித்தமா இருந்தா எவ்வளவு தடைகள் வந்தாலும் முன்னுக்கு செல்ல, சாதிக்க, சக்சஸ் ஆக ஆண்டவர் உதவி செய்வாரு. அது அவருடைய சித்தமா இராவிட்டால் நீங்க நினைத்ததை நீங்க எந்த முயற்சியும் செய்யாமலேயே தேவன் அதை மறைத்து விடுவாரு. ஜெபம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஆமா, உங்களுக்கு ஜெபிக்க தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்கல்ல? நாங்க சின்ன வயதுல இருந்து ஜெபிக்கிறோம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு ஜெபம் தெரியுமான்னு கேக்குறீங்களே, சர்ச்சில் ஜெபிக்கிறவங்களே நாங்க தானே சொல்றவங்களும் இருக்கிறாங்க. என்னங்க, ஆனால் ஜெபம் என்றால் என்ன? வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் அதுதான் ஜெபம் நினைக்கிறீங்களா? ஆனால் அன்றைக்கு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு ஏன் கேட்டாங்க சொல்லுங்க? எங்களுக்கு பிரசங்கிக்க கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. பிசாசுகளை எப்படி துரத்த வேண்டுமோ கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. மற்றவர்களை எப்படி சுகப்படுத்த வேண்டுமோ கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. நாங்க சபையை எப்படி நடத்த வேண்டுமோ சொல்லுங்க என்று கேட்கல. என்னங்க, இன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் என்பாங்க, மேனேஜ்மெண்ட் என்பாங்க, அது என்பாங்க, இது என்பாங்க. எது என்னவானாலும் ஏசாண்டவரோடு செய்தால், ஜெபத்தோடு செய்தால், அதுக்குதாங்க ஆதி சபையில சபை வளர்ச்சி அடையும் போது விதவைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற விஷயத்தில் யாரும் சரியானவங்க இல்லாததினாலே அன்றைய அப்போஸ்தலர் சொன்னாங்க, நாங்க சுவிசேஷம் அறிவிப்பதை விட்டுவிட்டு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க அல்ல, நீங்க அதற்கு சிலரை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. யாரை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளுங்க என்று சொல்லலையே. உலகத்தில் தேறினவர்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. யுக்திகள், ட்ரிக்ஸ் பயன்படுத்துறவங்க வேண்டும் இதற்கு டிஸ்ட்ரிபியூஷன்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவங்க ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும், நற்பெயர் பெற்றவங்களா இருக்கணும்னு சில நிபந்தனைகளை வைத்தாங்க. அப்படிப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்ட 7 பேர் தெரிந்து கொண்டாங்க. அவங்க அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்தாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு வேலைக்கும் திறமையை விட தேவ வல்லமை, தேவனுடைய உதவி எவ்வளவோ அவசியம். நம்முடைய சாமர்த்தியத்தின் மேல் ஆதாரப்படாம தேவனுடைய கிருபையின் மேல ஆதாரப்பட்டா நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம ஜெபிக்கிறது நம்முடைய பெருமைகளை சொல்லிக் கொள்வதற்கு அல்லங்க. அப்படியல்ல, தேவனிடத்தில் எப்படியாக பேசினால் அவருக்கு பிரியமாக இருக்கும். அவ்வளவு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பு இருக்கும்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
எந்த விஷயத்துல ஜெபிக்க வேண்டும்? வாய்க்கு என்ன வருதோ அதை ஜெபிப்பது. ஆண்டவர் இதை ஆசீர்வதிங்க, அதை ஆசீர்வதிங்க, இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. எங்க பைபிள் காலேஜ்ல ஒரு சகோதரர் இருந்தாரு. அவர் ஜெபிக்க தொடங்கினா உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்தையும் கடகடன்னு எல்லாம் சுற்றி வந்துருவாரு. இவ்வளவு தேசத்தாரையும் மாற்றிடுங்க, இவ்வளவு தேசங்களுக்கும் எங்களை உடைய ஊழியரை அனுப்புங்க என்று அவ்வளவும் பிராட் ஆங்கிள் என்னென்னமோ ஜெபித்துட்டு ஆமேன் என்று சொல்லிடுவார். ஜெபத்திலே நோக்கம் இருக்கணும். ஜெபத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்க வேண்டும். ஜெபத்தை மனதோடும் செய்யணும், ஆவியோடும் செய்யணும். மனதோடு ஜெபிப்பதுனா ஒரு லிஸ்ட் வைத்து ஜெபிப்பது. ஆவியில ஜெபிப்பதென்றால் பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆகி எந்த விஷயத்துக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்பது பரிசுத்த ஆவியானவர் நம் பட்சத்திலிருந்து கற்றுக் கொடுப்பாரு. நமக்கு அவுட்லைன்ஸ் இருக்க வேண்டும். அதை கனெக்ட் செய்கிறவர் அவரே. அதை விரிவாக்கம் செய்பவரும் பரிசுத்த ஆவியானவரே. ஜெபத்திலே நம்ம உட்கார்ந்திருக்கும் போது நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிப்பீங்க? ஜெபம் கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. இன்றைக்கு வென்ஸ்டே, புதன்கிழமை. ஒவ்வொரு புதன்கிழமையும் அநேக சபைகள்ல, ஆவிக்குரிய சபைகள்ல நடுவார ஜெப கூட்டம் இருக்கும். வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ சிலர் உபவாச ஜெபங்களை செய்கிறாங்க. அன்றைய பரிசேயர் கூட வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருந்து ஜெபிப்பார்களாம். மினிமம் 2 முறையாவது தேவ சமூகத்துக்கு சென்று ஜெபிக்க வேண்டும். நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள ஜெபத்திலே தான் கற்றுக்கொள்ள முடியுங்க. நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த பாயிண்ட்ஸை, அந்த விதத்தை நாம கூட கற்றுக்கொள்ளும்படி செய்வார். ஆகவே ஜெப கூட்டங்கள் அவசியம். விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிப்பது அவசியம். எங்க சபையில 2 பேராக கை கோர்த்து ஜெபிக்க சொல்லுவோம். சிலருக்கு அது பிடிக்காது. ஆனா அவங்க ஜெபிக்க தொடங்கும் போது மற்றவங்களுடைய பாரத்தை கேட்கும் போது எங்க பாரங்கள் பரவாயில்லையே என்று உணர்ந்து கொள்ளுவாங்க. அவங்க ஜெபத்தை கேட்கும் போது விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகும். அந்த ஜெபத்தின் மேல ஆர்வம் உண்டாகும். உங்களுடைய ஆலயத்துல உபவாச ஜெபங்கள் இருக்கா? நடுவார ஜெப கூட்டம் இருக்கா? நடக்குதுன்னு சொன்னா நிச்சயமா நீங்க கலந்து கொள்ளுங்க. இல்லாவிட்டால் எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. இது விசுவாசிகளுக்கு அவசியம். இது எவ்வளவோ முக்கியமானது. ஆண்டவர் அவருடைய சீஷருக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ இல்லையோ, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஒருமுறை லூக்காவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன், அவர் அங்கே ஒரு இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரு. எதற்கு இயேசு கிறிஸ்து தனியா இப்படி ஒரு இடத்துல ஜெபிக்கிறாரு, என்ன ஜெபிக்கிறாரோ என்று அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி உண்டாகிறதை பார்க்கிறோம். சீஷர்கள் அவர் ஜெபித்து முடித்த பின்பு, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும், எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. அப்பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம், அந்த ஜெபத்தை பரலோக ஜெபம் என்கிறோம். ஆனா பரலோகத்துல நீ ஜெபிக்க அவசியம் இருக்காது. அங்கே துதியும் ஆராதனையும் இருக்கும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் என்று அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமாக லூதரன் சர்ச்சஸ்ல, பேப்டிஸ்ட் சர்ச்ல, சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல கண்டிப்பா இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாரமும் அவங்க செய்வாங்க. சில கிறிஸ்தவங்க அவங்களுடைய குடும்ப ஜெபத்தை முடித்த பின்பு திரும்ப கர்த்தருடைய ஜெபத்தை செய்யாம ஆமென் சொல்ல மாட்டாங்க. நீங்க கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகள் சின்னவங்களா இருக்கும்போதே கர்த்தருடைய ஜெபம் மனப்பாடமா வரும்படி செய்யுங்க. கர்த்தரின் மேய்ப்பர் என்கிற சங்கீதத்தை சின்ன வயதிலேயே உங்க பிள்ளைங்க கற்றுக்கொள்ள செய்யுங்க. கர்த்தருடைய 10 கட்டளை உங்க பிள்ளைகளுக்கு தெரியும்படிக்கு நீங்க செய்யுங்க. ஜெபம் கற்றுக்கொள்ள சில கைட்லைன்ஸ் கொடுத்தார் ஆண்டவர். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சியும், ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அநேகர் ஜெபம் என்றால் இதுதான்னு கடகடன்னு சொல்லிடுவாங்க. சிலர் இன்னும் கொடுமை, இந்த சின்ன ஜெபத்தை கூட புத்தகத்தை பார்த்து படித்துக் கொண்டிருப்பாங்க. இது ஒரு சிம்பாலிக்கான ஒரு அடையாளம் தாங்க. என் பிதா பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற வார்த்தைக்கு ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை எப்படி கேட்பானோ அதுபோல நம்முடைய பரலோக தகப்பனை கேட்டால் அவர் கொடுப்பாரு, நம்முடைய தேவைகளை சந்திப்பாரு. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்றால்
அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமை வரும். நம்ம எல்லாரைப் போல கீழ்த்தனமான காரியங்களை செய்தால் நம்முடைய ஆண்டவரின் நாமத்துக்கு வெட்கம் உண்டாகும். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொன்னாரு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோக ராஜ்யம் பூலோகத்துக்கு வருகிறது. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்ய வாரிசாக என்ன செய்யுங்கன்னு நம்ம கேட்கணுங்க. உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுதான். அன்றைக்கு அங்கே கீழ்ப்படியாத அங்க இருக்கிற அந்த தூதர்கள் விழுந்துட்டாங்க. அவர்களை தள்ளிவிட்டார் ஆண்டவர். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்கினால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனின் சித்தத்தை செய்கிறவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான். பரலோகத்தில் உம் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பூமியின் மேல சாத்தானின் இஷ்டமே, சாத்தானின் சித்தமே செய்யப்படுகிறது. ஆனால் ஆண்டவரை அறிந்த பிறகு நம் வாழ்க்கையில நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தையே செய்யணும். அது இந்த உலகத்துக்கு விரோதமா இருந்தாலும், அது அவமானமாக இருந்தாலும் தேவனுடைய சித்தமே செய்ய வேண்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். வருஷம் முழுவதுக்கும் சேர்த்து, வாழ்க்கை முழுவதுக்கும் சேர்த்து கேட்க வேண்டியதில்லைங்க. அந்தந்த வேலைக்கு ஏசாண்டவர் நமக்கு தேவையானதை தருவார் என்ற விசுவாசத்தோடு அன்றென்றும் எங்களுக்கு ஆகாரத்தை தாங்கன்னு கேட்கணும். சரீர ஆகாரமும் நமக்கு தேவைதான். நம்ம வாழணும்னாலும், நம்ம வேலை செய்யணும்னாலும் கேலரிஸ் அவசியம். கேலரிஸ் தேவையில்லைங்க. ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்கணும். தேவனுடைய வசனமாகிய ஆவிக்குரிய உணவையும் நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை திருப்தியாக்குகிறது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களா ஆண்டவரே, அது போல நாங்க மற்றவங்களுக்கு மன்னிக்க உதவி செய்யுங்க. எங்களை நீங்க சகிக்கிறீங்க, நாங்களும் மற்றவங்களை சகிக்க உதவுங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. நம்மை நாம நேசிப்பது, நம்மை நாம மன்னிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா மற்றவங்களை நம்மை போல நேசிப்பது, அவர்களை சகிப்பது, அவர்களை மன்னிப்பது என்பதுதான் பெரிய டாஸ்க்குங்க. ஜெபத்தினால் மட்டுமே இது சாத்தியம். ஜெபத்திற்கு இது ஒரு தடைங்க. நம்ம ஜெபிக்கும் போது தேவனோடு நம்ம மனசு சரியில்லாவிட்டால் தேவன் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார். மற்றவர்களோடு நீங்க சமாதானப்படுவதனால உங்களுக்கு நீங்களே நன்மை செய்கிறீங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் அது செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். சோதனைக்குட்படாமல் தீமை நின்று ரட்சியும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதே. இந்த கொஞ்ச வார்த்தைகளோடு நிறுத்தாமல் இந்த வார்த்தைகளின் கருத்தை மனதிலே கொண்டு, இதன் அர்த்தத்தை மனதிலே உணர்ந்து கொண்டு நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஜெபித்த பின்பு குடும்பமாக எல்லாரும் சேரும்போது கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை செய்யுங்க. இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஜெபத்தை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபத்துக்கு நேரம் கொடுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. ஜெபத்தின் மூலமே எல்லாம் சாத்தியம் என்று, ஜெபத்தின் மூலமே நாங்கள் பிசாசை எதிர்க்க முடியும், அவனை தோற்கடிக்க முடியும் என்று, பரலோகத்தின் வல்லமையை பூலோகத்துக்கு இறக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஜெபமே என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நம்பி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஜெப ஆவியை கட்டளையிடுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு நீங்க 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க அனுப்புகிற மெசேஜஸ் பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. அற்புதமான பதில்களை நமக்கு தேவன் கொடுப்பாரு. இன்றைக்கு புதன்கிழமையா இருக்கிறதுனாலே கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையிலே ஃபாஸ்டிங் பிரேயர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நடுவார ஜெபத்திலே நீங்க சபை ஆட்கள் எல்லாரும் நீங்க கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை மற்றவங்க நீங்க ஜெபிக்கணும்னா நீங்களும் இந்த நாள்ல உபவாசம் இருந்து எங்களோட ஜெபிங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கர்த்தாவுமை போ